பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2025 வருஷம் பிறந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வயசு கூடி போகுது, குறையல. எல்லாரும் எப்படி இன்னைக்கு 25 வயசு இருக்கிறவங்களுக்கு 26வது வயசு, 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு 51வது வயசு, 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு 71வது வயசு, 15 வயசுல இருக்கிறவங்களுக்கு 16வது வயசு. அல்லையா, ஒரு வயசு கூடுது. எல்லாரும் இது ஒரு சந்தோஷமான நாள். வயசு கூடுறதுனால மட்டும் இல்லை, இந்த நாட்கள்ல கஷ்டம், வேதனை, பாடு, உபத்திரவம், கண்ணீரின் அனுபவம் இதெல்லாம் மாஞ்சு மறையட்டும்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படித்தானே? நம்ம இந்த நாட்கள்ல எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லையா, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? எஸ்ப்பா, என் வாழ்க்கையில இனி இந்த பாடு, நான் பட்ட கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம், வியாதி இந்த 2025 வருஷத்துக்குள்ள வரவே கூடாது. அப்படி வந்திருக்கிற எல்லா பலவீனமும் மாறி போனோம். என் தொழில உள்ள நஷ்டம், கஷ்டம் எல்லாம் மாறி போனோம். என்னை சுற்றில இருக்கிற ஆண்டவர் பிரியமில்லாத நண்பர்கள், எப்படி என்னை நஷ்டப்படுத்துகிற நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போனோம். அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த 2025 வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குற போறாரு. என்ன வாக்குத்தத்தை கேட்கிறீங்களா? அல்லையா, வாசிப்போமா? ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லையா, அன்பு தேவர்களே, நம்ம தாய் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம அம்மா நம்ம கூட நம்மளை தேற்றுவதை போல இந்த உலகத்துல நமக்கு எந்த உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளால தேற்றவே முடியாது. தேவப்பிள்ளைகளே, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேன்னு சொல்றேன். தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேங்கிறாரு. அது போல தாய் தேற்றுவது போலங்கிறது இந்த உலகத்துல இந்த உறவு, நம்ம நினைக்கிற எல்லா உறவுகள், இவங்க தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறோம்ல, அந்த உறவுகள் கூட தாயை போல தேற்ற முடியாது. ஆனா இந்த நாட்கள் அநேக தாய்மார்கள், அந்த தாய் சொல்லுவாங்க தாய் பேயா மாறி இருக்குன்னு சொல்ல மாதிரி அநேகர் மாறிட்டு இருக்காங்க. அது ஒரு சில வித்தியாசமான தாய்மார்கள். ஆனா எல்லா தாய்மாரும் அப்படி இல்லை. ஆனா ஏசப்பா நம்ம தாய் ஒருவேளை தேற்ற கூட மறந்தா கூட, ஒரு சிலவங்களுக்கு தாய் இல்லாம இருப்பாங்க, தகப்பன் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை யார் தேற்றுவா? ஏசப்பா தான் தேற்ற முடியும். அதனால இந்த நாட்கள் தேவப்பிள்ளை, இந்த வருஷம் முழுவதும் 2025 வருஷம் முழுவதும் உங்களை கண்ணின் கருவிலை போல ஏசப்பா உங்களை தேற்றி உங்க எல்லா காரியத்திலும் எதுலெல்லாம் நீங்க இழந்து போய் இருக்கிறீங்களோ எல்லா இழந்தையும் பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்குற ஆண்டவர், எல்லா பலவீனத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சமாதான கேடுல இருந்து முற்றிலுமா விடுதலை கொடுத்து உங்களை ஆற்ற போகிறாரு. இவ்வளவு நாள் யாரும் ஆற்றவே முடியல. என் மனசுக்குள்ள என்ன ஒரு விதத்துல வித்தியாசமாவே இருக்குது. ஒரு தேற்றதுக்கு யாருமே இல்லை. நான் வெளியே சொன்னா என் விஷயத்தை அநேகர் வேற இடத்துல சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு இருக்கீங்களே. எனக்கு கண்ணீர் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா கண்ணீருக்கு அடிக்கிற சூழ்நிலையை மாற்றி ஒரு புல் ஸ்டாப் வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறா? ஆண்டவரே உங்களை தேற்றி உங்களை ஆற்றி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இனி அந்த ஆண்டவர் சமுத்திரம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, அருமையான வேலையும் ஏசப்பா, இந்த அருமையான வெள்ளம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொன்னீரப்பா. இந்த நாள்ல யாரெல்லாம் தேற்றப்படாம, இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் தேற்றப்படாம இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில நீங்க தேற்றுங்கப்பா. அவங்க எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொடுங்கப்பா. அவங்க மேன்மைப்படுத்துங்கப்பா. அவங்க ஆசீர்வதிங்க. இந்த 2025 வருஷம் முடியும் போது என் தேவன் என்னை தேற்றினார், ஆற்றினார், விடுவித்தார், சமாளி தந்தார், சந்தோஷம் தந்தார் என்று சொல்லத்தக்க அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.